தமிழ் அரசியல் மட்டுமல்ல, இன்றைக்கு சிங்கள அரசியல்லையும் என்ன நடந்திருக்குண்டா, உள்ளூராட்சி தேர்தலும் ஒரு அரசியல் போட்டிக்களமாக மாறி இருக்கு. கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரதேசத்தின் உள்ளூராட்சி சபைகள் இந்த கட்சி போட்டிகளால ஏதாவது பலன் அடைஞ்சிருக்குதோ? அதிகாரத்துக்கான போட்டி நடந்திருக்கே தவிர அந்த பிரதேசங்களின் அபிவிருத்தி நடைபெற. உள்ளூராட்சி தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு போட்டிக்களமாகத்தான் இருக்க போகிறது. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் ஆய்வுக்களத்தோடு இணைந்திருக்கின்றோம். இன்று அரசியல் ஆய்வுக்களத்தில் எங்களோடு வளமை போலவே இணைந்து கொள்ளுகின்ற விஸ்வலிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். லண்டனிலிருந்து நீண்ட ஒரு ஆளுமை மிக்க ஆய்வாளராக, மூத்த ஆய்வாளராக இருக்கின்றவர் இன்று எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். STS தமிழ் டிவி நிறுவனத்தினருக்கும் உங்களுக்கும் அழைத்தமைக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக உங்கள் போன்ற ஆளுமை மிக்க ஒருவர்களிடம்தான் நாங்கள் அரசியல் பற்றிய விடயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் உங்களுடைய ஆய்வுக்கும் சிறப்புக்கும் களமாக நாங்கள் இந்த STS தமிழ் ஊடகங்களை மீண்டும் அழைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி தேர்தல் இது பரபரப்பாக தேர்தல் காலங்களில் தமிழ் கட்சிகளாக இருக்கட்டும், சிங்கள கட்சிகளாக இருக்கட்டும் இணைந்து நின்று பரபரப்பை ஏற்படுத்துவார்கள். ஆனால் பின் இந்த தோல்வியின் பின் அவரவர் ஒளிந்து விடுவார்கள். அப்படியான சூழ்நிலையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான கேள்வியாக அமைகிறது. நாங்கள் முதல்ல உள்ளூராட்சி சபைகள் என்றது பிரதேச சபைகள், நகர சபைகள் இணைஞ்சதைத்தான் நாங்கள் இப்பொழுது உள்ளூராட்சி சபை என்று சொல்றோம். இந்த உள்ளூராட்சி சபைகள் அமைகிறதுக்கு காரணம் அந்தந்த பிரதேசத்து மக்கள் தங்களோட பிரதேசத்தின் அபிவிருத்தியை அவர்களே பொருட்படுத்தி நடத்துவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இந்த ஸ்தாபனம் இருக்கிறது. இதிலே அரசியலுக்கு அங்க இடம் இல்லை. ஏனென்றா அது அந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்காக அந்த பிரதேசத்து மக்கள் தீர்மானம் எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கான ஒழுங்குமுறை. ஆனால் இப்பொழுது தமிழ் அரசியல் மட்டுமல்ல, இன்றைக்கு சிங்கள அரசியல்லையும் என்ன நடந்திருக்குண்டா, உள்ளூராட்சி தேர்தலும் ஒரு அரசியல் போட்டிக்களமாக மாறி இருக்கு. சிங்கள பகுதிகளில் அது எந்த கட்சியின் போட்டிக்களமா இருந்தாலும் அவர்கள் பதவிக்கு வரும் பொழுது அந்த பிரதேசத்து அபிவிருத்தியை அவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அதிகாரத்தில் உள்ள கட்சிகள் தான் அங்க உள்ளூராட்சி அதிகாரத்தை பொறுப்பெடுக்கிறது. ஆனால் இங்க வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் இந்த மூன்றாவது தரப்பாகிய, அதாவது அரசாங்கத்தை கட்டுப்படுத்துகின்ற கட்சிகளுக்கு வெளியில உள்ள கட்சிகள் தான் இந்த நிர்வாக பொறுப்பை எடுக்கின்றன. எனவே நாங்கள் இங்க பார்க்க வேண்டியது, கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரதேசத்தின் உள்ளூராட்சி சபைகள் இந்த கட்சி போட்டிகளால ஏதாவது பலன் அடைஞ்சிருக்குதோ? உள்ளூராட்சி நிர்வாகங்களை கட்சிகள் பொருட்படுத்ததால ஏதாவது அபிவிருத்தி நடந்திருக்கோன்னு நாங்கள் பார்த்தால் அதிகாரத்துக்கான போட்டி நடந்திருக்கே தவிர அந்த பிரதேசங்களின் அபிவிருத்தி நடைபெறவில்லை. உதாரணமாக நாங்கள் யாழ்ப்பாணம் மாநகர சபையை எடுத்தால் அல்ஃபிரட் திரியப்பா மேயராக இருந்ததன் பிற்பாடு அங்கொரு குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டதாக இல்லை. இதை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தெரிகிறது, அரசியல் கட்சிகளின் உள் போட்டியல், அதிகார போட்டியல் காரணமாக அபிவிருத்தி முயற்சிகள் பின்தங்கி போயிருக்கு. எனவே நீங்கள் கேட்டது போல இந்த உள்ளூராட்சி சபைகள் எவ்வாறான மாற்றங்களை எங்களுக்கு தரப்போகின்றது இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான களமாக மாறி இருக்கேன் என்றால், அதிகாரத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தியும் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களின் உள்ளூராட்சி சபையில போட்டி போடு. குறிப்பாக வட பகுதியில இந்த தேசிய மக்கள் சக்தி
ஒரு பிரதான எதிர்கட்சியாக அல்லது அரசாங்க சார்பு கட்சியாக மாற்றம் அடைஞ்சிருக்கிறது. பொதுவாகவே இப்பொழுதுள்ள தேர்தல் நிலவரங்களின்படி அங்குள்ள போட்டி என்பது தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான மற்ற கட்சிகள் போல தமிழக கட்சியோ மற்ற இந்த கட்சிகளோ பிரதான எதிர் நிலையில தேசிய மக்கள் சக்தி வந்திருக்குது. எனவே வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு போட்டிக்களமாகத்தான் இருக்க போகிறது. நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டது போன்று பல கட்சிகள் தேர்தலின் பின் முடங்கி கிடந்தவர்கள் உள்ளூராட்சி தேர்தலுக்கு மீண்டும் தலை நிமித்தி இருக்கின்றார்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற போது, இப்பொழுது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தமிழ் மக்கள் முன்னணியை சேர்ந்த விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் மீண்டும் தலை தூக்கி இருக்கின்றார். இவ்வளவு காலமும் காணாமல் இந்த தேர்தலின் பின் தலை தூக்கி இருக்கின்றார்கள். நாங்கள் பேசிக்கொண்டது போலவே உண்மையிலேயே இந்த காலங்களில் மட்டும் இவர்கள் வருகின்றார்கள், முகம் காட்டுகின்றார்கள். மற்ற காலங்களில் இவர்களை காணவில்லை. நீங்கள் பல அரசியல் நோக்குகளை ஆய்வு செய்கிற ஒருவராக இருக்கின்ற ஒரு முழுமை வாய்ந்தவர். அந்த வகையிலே உங்களுடைய நோக்கு இது எப்படி பார்க்கக்கூடியது? இதுல முக்கியமானது என்னன்னா, இப்பொழுது இந்த உள்ளூராட்சி தேர்தலையும் தமிழ் தேசியத்தை மையமா வச்ச ஒரு அரசியல் போட்டிக்களமாக இது மாறி இருக்குது. ஆனபடியா நாங்கள் இதுல நீங்கள் குறிப்பிட்டது போல தமிழ் மக்கள் முன்னணியோ தமிழர் விடுதலை முன்னணி என அழைக்கப்படுகின்ற விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலான கட்சியினர், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என சொல்லப்படுகின்ற கஜேந்திரகுமார் தலைமையிலான காங்கிரஸ் கட்சியினர், ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற அமைப்பினர், தமிழரசு கட்சி மற்றும் பல சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுகின்றன. இங்கு நீங்கள் குறிப்பிட்டது போல இவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் கடை போடுறது மாதிரித்தான் இவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் தான் வருகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய கோயில்கள்ல திருவிழா வரும்போது தேர்தல் திருவிழா முடிய கடையளையும் பூட்டி போட்டு போடுவேன். அது போலதான் நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த கட்சிகளும் தமிழ் மக்களின் வாக்குகளை பிளவுபடுத்தவும் தமிழ் மக்களின் அரசியல் ஐக்கியத்தை பலவீனப்படுத்தவும் தான் இந்த தேர்தல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது ஒரு முக்கியமான பின்னடைவாகத்தான் இருக்க போகிறது. ஆனால் இதுல ஒரு முக்கியமான காரணி என்னன்னா, இப்பொழுது இவை எல்லாருக்கும் ஒரு சவாலாக தேசிய மக்கள் சக்தி போட்டிக்கு வந்திருக்கிறபடியினால இவர்கள் உண்மையாகவே ஐக்கியப்பட்டிருக்க வேணும். ஏனென்றா தங்களுக்கு பொது எதிரி தேசிய மக்கள் சக்தி என்றா இவைகள் எல்லாரும் ஐக்கியப்பட்டு இவைகளை தோற்கடிக்கிறதா நல்ல வருவினம். ஆனால் இந்த முறை அதுவும் சரியறையில், அதாவது தமிழரசு கட்சியோட ஒரு ஐக்கிய முன்னணி அமைக்கலாம் என்ற முயற்சிகள் இறுதி வரி எடுக்கப்பட்டும் அது சாத்தியப்படையில்லை. பின்னர் 9 கட்சி கூட்டணி அமைப்பதாக கூறினார்கள். அதில் பின்னர் 2 கட்சிகள் வெளியேறிய நிலையில் இப்பொழுது அந்த கூட்டணியும் குழப்பமடைஞ்சிருப்பதாக தெரிகிறது. எனவே உண்மையில் நீங்கள் கவலைப்படுவது போல இந்த தேர்தலுக்கு தேர்தல் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி போட்டு போகிற இந்த தேர்தல் அரசியல் குறித்து தமிழ் மக்கள் மிகவும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுல தங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து அவர்கள் மிகவும் ஆழமாக சிந்திக்க வேண்டிய காலகட்டம் இது என்றுதான் நான் நினைக்கிறேன். எவ்வளவு இருந்தாலும் இப்பொழுது பல மூத்த கட்சி இளைய கட்சி என்று இல்லாமல் இருக்கு. நாங்கள் பார்க்க போர்களை ஒரு மட்டம் தட்டுகின்ற ஒரு சிந்தனையான வார்த்தைகளை வைக்கின்றார்கள். என்னென்று சொன்னால், உள்ளூராட்சி தேர்தலின் பின் கூடி நாங்கள் கொண்டு சேர்ந்து செயற்படுவோம் என்ற ஒரு பொய்யான வார்த்தைகள். இது எவ்வளவு சாத்தியக்கூறாக இருக்க போகின்றது. உண்மையிலேயே கூடி செயற்படுவது என்பது முதலிலிருந்தே கூடி செயற்படுவதற்கான ஒரு முன்னோட்டம் இருந்தால்தான் மக்கள் ஆதரவை வழங்குவார்கள். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் இப்படி இருக்கும்போது இவர்கள் கூறுகின்ற இந்த பொய்யான வார்த்தைகளை மக்கள் இன்னும் நம்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்களா, அல்லது எவ்வளவு உங்களுக்கு பார்க்கக்கூடிய? நீங்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் இப்போது தனித்தனியாக தேர்தலை கேட்டு
தேர்தலுக்கு பிறகு எல்லாரும் ஒன்றுவா சேர்ந்து செயற்படலாம் என்கின்ற கருத்து தான் இப்பொழுது முன்னுக்கு வைக்கப்படுகிறது. ஆனால் இங்க அவர்கள் இதுக்கான காரணம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், வேறு ஆட்கள் இந்த போட்டியில வந்து அந்த பதவிகளை பிடிச்சிருவினம்ன்றதை தடுக்கிறதுக்கு வாக்குகளை சிதற விடாமல் நாங்கள் எல்லாரும் வாக்களி எடுக்கலாம்ன்றதான் தந்திரோபாயமா இருக்குது. நீங்கள் சொல்வது போல இவர்கள் உண்மையாக இந்த கட்சிகளுக்கு இடையில உடன்பாடு இருக்கும் என்றால் இவர்கள் மற்ற கட்சிகளை பற்றி பயந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவர்களுக்கு தெரிகிறது தங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள் மற்ற கட்சிகளுக்கு வாய்ப்பாக அமைய போகிறது என்பதை தவித்துக் கொள்வதற்காகத்தான் நாங்கள் தனித்தனியா கேட்போம். கேட்ட பிறகு நாங்கள் அந்த இந்த நிர்வாகத்தை யார் நடத்துறது என்பதை பற்றி பிறகு யோசிக்கலாம் என்று சொல்றது ஒரு வகை தேர்தல் தந்திரோபாயமே தவிர இது உண்மையாக மக்களின் அபிவிருத்தி தொடர்பான ஒரு தீர்மானமாக தெரியவில்லை. நீங்கள் சொல்வது போல ஒரு வகை ஏமாற்றுத்தான். உண்மையில இந்த தேசிய மக்கள் சக்தி கடந்த காலங்களில் ஒவ்வொரு அரசியல் கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் போட்டி போட்ட போது இந்த அரசியல் கட்சிகளால பெருமளவு வெற்றியை பெற்றுக் கொள்ள முடியலை. அது மட்டுமல்ல, உள்ளூராட்சி சபைகள்ல தனி கட்சிகளுக்கு கூடிய அங்கத்துவம் கிடைக்கல. அப்ப அவைகள் வந்து உதாரணத்துக்கு இபிடிபியோட கூட்டு வைக்க வேண்டி வந்தது, இபிடிபி தமிழக கட்சியோட கூட்டு வைக்க வேண்டி வந்தது, அல்லது தமிழக கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டு வைக்க வேண்டி வந்தது. ஏனென்றா இவர்களுக்கு எண்ணிக்கை போதாவில்லை என்ற காரணத்தினால அவர்கள் கூட்டு வைக்க வேண்டி வந்தது. இவர்கள் என்ன சொல்ல பார்க்கிறார்கள் என்றால், நாங்கள் மூன்றாவது ஆளுக்கு இடம் விட்டதால தான் எங்க வாக்கு பலம் குறைஞ்சு நாங்கள் எல்லாரோடும் போய் பேரம் பேச வேண்டி இருக்குது. ஆனபடியா நாங்கள் எங்களுக்கு எங்கெங்க பலம் இருக்குதோ அங்க போய் போட்டி போட்டு நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட பிறகு நாங்கள் ஒன்றா சேர்ந்து சபைகளை நடத்துவோம். ஆனால் உண்மையில நீங்கள் எழுப்பின சந்தேகம் நியாயமானது. ஏனென்றா இவைகள் அரசியல் ரீதியாகவும் இவைகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இவைகள் கூட்டி சேர்ந்து போட்டி போடுறதுக்கும் தயாராக இல்லை. அப்ப தேர்தலுக்கு பிறகு இவர்களுக்குள்ள கூட்டு வரும்ன்றது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில தான் வரலாம். ஏனென்றா அவைகளுக்கு அந்த சபைகளின் அறுதி பெரும்பான்மை எடுக்கிறதுக்கு எண்ணிக்கை பத்தாது. அப்ப கூட்டி சேர வேண்டிய ஒரு நிலவரம் வருது. அப்ப அதுக்குள்ள என்ன இன்னும் வரும் என்றால், 2 வருஷத்துக்கு அவர் 3 வருஷத்துக்கு இவர் இவ்வளவு காசு தரணும், இவ்வளவு எந்த பிரதேசத்துக்கு இவ்வளவு நிதி ஒதுக்கணும், இப்படி பல நிபந்தனைகளோட தான் இந்த தேர்தல் நடக்கலாம். உண்மையில நீங்கள் குறிப்பிடும் போது எனக்கு அதனுடைய ஆழம் இன்னும் நன்றாக புரிகிறது. ஆனா இது இன்ன விதத்திலேயும் இப்பொழுது இவர்களுக்கு நிர்பந்தம் வந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி வந்து இந்த தேர்தல்ல சொந்தக்காரரை பார்க்கையில, பணக்காரரை பார்க்கையில, அல்லது தங்களோட கட்சிக்கு காசு தந்தவர் பார்க்கையில அப்ப என்ன பார்த்திருக்கணும்னா, அந்தந்த பகுதிகளில் யார் மக்களால நல்லவர் என்று அடையாளப்படுத்தப்பட்டு மக்கள் அவரில் நம்பிக்கை வச்சிருக்கணுமோ அவரைத்தான் அவர்கள் அந்த போட்டியில நிறுத்த போகிறார்கள். எனவே இந்த போட்டி இவர்களுக்கு ஒரு பெரிய சவாலாக அமைய போகிறது. ஏனென்றா இவர் கட்சியின் ஆக்களுக்கு இடம் கொடுக்கணும், இல்லையென்றா அவர் கோவிச்சு போடுவார் என்று சொல்றது, அல்லாட்டி சொந்தக்காரருக்கு கொடுக்கணும் என்று சொல்றது. இந்த நிலைமைகள் தான் இந்த கட்சிகளுக்கு இருக்குது. எனவே நீங்கள் குறிப்பிடுவது போல இந்த உள்ளூராட்சி தேர்தல் இம்முறை ஓரளவு சுத்தப்படுத்துகிற தேர்தலாகத்தான் அது இருக்கும். நாங்கள் இன்னும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, 2009 போர் மௌனித்தது, யுத்தம் மௌனித்ததன் பின் இந்த அரசியல் கட்சிகள் வந்து என்னத்தை தமிழ் மக்களுக்கு வெட்டி கிழித்தார்கள் என்பது ஒரு கேள்வியான விடை. நாங்களும் மக்களோடு மக்களாகத்தான் இருக்கின்றோம். அந்த வகையிலே இவர்கள் என்னத்தை மக்களுக்காக செய்தார்கள் என்பது
அப்படி பார்க்கின்ற போது இதில் எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழ் தேசியம் பேசுகின்ற எந்த கட்சியாக இருந்தாலும் தமிழர்களுக்காக செய்யப்பட்ட விடயங்கள் என்ன என்பது உண்மையிலே ஒரு மிக கேள்விக்குறியான விடயம். இந்த பக்கத்தை நீங்கள் எவ்வளவு பார்க்க ஒரு முக்கியமான கேள்விதான். ஏனென்றால் கடந்த பல தசாப்தங்களாக தமிழ் பிரதேசங்களின் உள்ளூராட்சி நிர்வாகம் இந்த அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களுடைய கையில தான் இருந்தது. ஆனால் இந்த பிரதேசத்திலையும் ஒரு அபிவிருத்தியை காணல. உதாரணமாக யாழ் மாநகர சபையை எடுத்துக்கொண்டால் அந்த கழிவு நீர் செல்லுகின்ற வாய்க்கால் எல்லாம் 40-50 வருஷமா எந்த விதமான திருத்தம் இல்லாம நுழம்புகள் அதிகரிச்ச ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அவ்வாறான நிலையில் இவர்கள் என்ன செய்தார்கள், இந்த அதிகாரத்தை கைப்பற்றி என்ன செய்தார்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே ஒரு முக்கியமான கேள்வியாகத்தான் இது அமைகிறது. எனவே இந்த தேர்தல் யார் இந்த அபிவிருத்தியிலேயும் அந்த பிரதேசத்தின் வளர்ச்சியிலேயும் அக்கறையாக இருக்க போகிறார்கள் என்பது குறித்து மக்கள் இப்பொழுது அவர்களுக்கு பல தேர்வு வந்திருக்கு. ஒரு புறத்தில தமிழரசு கட்சி, ஒரு புறத்தில தமிழ் காங்கிரஸ் கட்சி, ஒரு பக்கத்தில தமிழர் விடுதலை முன்னணி, மறுபக்கத்தில தேசிய மக்கள் சக்தி. இவற்றை எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுது ஒரு முக்கியமான போட்டிக்களமாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிடும் போது சொல்வது போல இந்த அரசியல் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்குள்ள ஊடுருவுற படியால் இதொரு பிரச்சனைக்குரிய அம்சமாகத்தான் எதிர்காலத்தில தமிழ் மக்கள் இன்னும் துன்பங்களை அனுபவிக்க கூடுமோ என்கின்ற சந்தேகங்களுக்கு எங்களுக்கு வருகிறது. ஏனென்றால் இந்த கட்சிகள் கடந்த காலங்களில் இதையும் செய்யல, ஒரு அபிவிருத்தியும் மேற்கொள்ளப்படவில்லை. வெள்ளங்கள் வரும் பொழுது பல இடங்கள் தண்ணிக்குள்ள மூடி இருக்கின்றன. கடந்த காலங்களில் வெள்ள வாய்க்கால் எல்லாவற்றையும் மூடி கட்டிடங்கள் எழுப்பின காரணத்தினால நகரம் நல்ல மழை காலத்தில வெள்ளங்களுக்குள்ளே அம்பிட்டு இருக்குது. இவற்றை எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இப்பொழுது கூறுகிறார்கள், கடந்த கால நிர்வாகங்கள் ஊழல்கள் காரணமாக குளங்களுக்கு வர வேண்டிய அந்த வாய்க்கால்களை மூடி கட்டிடங்கள் எழுப்பி கழிவு நீர் செல்ல விடாம தடுத்ததால தான் இப்பொழுது நகர்ப்புறங்கள் எல்லாம் வெள்ளம் வந்தவுடனே நீரால நிறைஞ்சிருக்கின்ற குற்றங்கள் வர தொடங்கியிருக்கு. இதை காரணமாக வச்சுதான் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தியினை சொல்லுகிறார்கள், இதோ பார், கடந்த 70-80 ஆண்டு காலமாக உங்களோட பகுதியின் பிரதேசத்தின் அபிவிருத்தியை உங்களுடைய கட்சிகள், தேசியம் பேசுகிற கட்சிகள் தான் இந்த நிர்வாகத்தை நடத்தின. ஏன் இந்த வெள்ள வாய்க்கால்கள் திருத்தப்படாம இருக்குது, ஏன் இந்த நகரத்தில வெள்ளங்கள் அதிகரிச்சிருக்குது, ஏன் நுழம்புகளால மக்கள் துன்பப்படுகிறார்கள், ஏன் இந்த கிராமப்புறங்கள்ல சிறு வைத்தியசாலைகள் உருவாக்கப்படவில்லை. இதுல முக்கியமானது இந்த கிராம சபைகள், இந்த பிரதேச சபைகள், மாநகர சபைகள், நகர சபைகள் தான் தங்களுடைய எல்லைக்குள்ள மக்களுக்கு தேவையான நல்ல தண்ணி வசதிகள், கழிவு அகற்ற வசதிகள், இது எல்லாத்தையும் அவைகள் தான் செய்ய வேணும். ஆனால் இதுவரை காலம் அது செய்யப்பட இல்லை. பலரும் வட பிரதேசத்துக்கு போய் வந்த உடனே அவர்கள் சொல்லுவார்கள், எல்லா இடங்கள்லையும் பிளாஸ்டிக் பொருட்கள், கழிவுகள் எல்லாம் அந்தந்த இடங்கள்ல இருந்து ஒரு மக்களுடைய சுகாதாரத்துக்கு பெரிய ஆபத்தா இருக்குது. எனவே இதுகளை நாங்கள் பார்க்கும் பொழுது இப்பொழுது தான் இந்த தேர்தல் அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விவாத பொருளாக மாறி இருக்குது. அந்த பிரதேசங்களுடைய அபிவிருத்தி தொடர்பாக இந்த கட்சிகளோ தேசிய மக்கள் சக்தியோ மற்றவர்களோ இப்பொழுது மக்களுக்கு முன்னாலே அவர்கள் சொல்ல போகிறார்கள், கடந்த காலங்களில் தாங்கள் என்ன செய்தோம், அது சம்பந்தமான விவாதம். இந்த தேர்தல் ஒரு முக்கியமானதாகத்தான் அமையல. மாறி மாறி ஒவ்வொரு கட்சியும் நாங்கள் அனைவரையும் இணைக்க விரும்புகிறோம், நீங்கள் எங்களோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று ஒரு பொய்யான தகவலை பரிமாறிக் கொள்கிறார்கள். ஆனால் இணைந்த மாதிரி இல்லை. இதன் பக்கங்கள் வண்ணம் நகரப்போகின்றார்கள். நீங்கள் உண்மையாகவே ஒரு கவலை தருகின்ற நிலைமைதான். இதை நான் அடிக்கடி கூறுவது போல ஊடகங்கள் தான் இந்த
குறைபாடுகளை முன்வைக்க வேண்டி இருக்கிறது. உதாரணமாக நான் இந்த பிரச்சனையை உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் சொல்றது பொருத்தமாக இருக்கும். ஏனென்றால் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறதும் பின்னர் பிளவுபட்டு செல்றதும் இப்படியான ஒரு வரலாறு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. உதாரணமாக சமீபத்தில் தமிழரசு கட்சிக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்கின்ற கட்சியின் தலைவரான கஜேந்திரகுமார் அவர்கள் தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். நாங்கள் ஒன்றாக சேர்ந்து பாராளுமன்றத்திலும் வெளியிலும் செயற்படலாம் என்பது குறித்து அவர் கடிதங்கள் போக்குவரத்துகள் நடைபெற்றிருந்தன. தொலைக்காட்சி நேயர்கள் இது தொடர்பாக ஆழமாக அக்கறை செலுத்த வேண்டும் என்பதை வற்புறுத்தி கொண்டுதான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுத்த நேரத்தில் அவர் எப்படி அதை செய்ய முனைந்தார் என்றால், தமிழ் கட்சிக்குள்ள ஒரு பிளவு காணப்படுகிறது. ஒரு சாருக்கு ஸ்ரீதரன் அவர்களும் இன்னொரு சாராருக்கு சுமந்திரன் அவர்களும் தலைமை தாங்குவதாக தெரிகிறது. தமிழரசு கட்சிக்குள் இந்த ஏற்பட்டுள்ள இந்த பிளவு ஒரு கோட்பாட்டு அடிப்படையிலான பிளவு. அதாவது ஸ்ரீதரன் தலைமையிலான குழுவினர் அவர்கள் கடந்த காலத்தில் விடுதலை புலிகள் கூறுவது போல தன்னாட்சி, சுயாட்சி, சுயநிர்ணய உரிமை போன்றவற்றை வற்புறுத்துகின்ற ஒரு அரசியல் போக்கை கொண்டிருப்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சுமந்திரன் தலைமையிலான குழுவினர் இந்த போர் முடிவடைந்த பின்னர் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் தமிழர் தேசிய கூட்டமைப்பு என்ற கூட்டாக செயற்பட்ட காலத்தில் அவர்கள் ஐக்கிய இலங்கைக்குள், அதாவது பிரிக்க முடியாத ஐக்கிய இலங்கைக்குள் அதிகார பரவலாக்கல் அடிப்படையில் தாங்கள் இலங்கைக்குள் தேசிய இன பிரச்சனையை தீர்க்கலாம் என்ற கருத்தோடு செயற்பட்டவர்கள். எனவே இந்த ரெண்டு கருத்துக்களும் இருந்த இந்த சூழலில் சமீப காலமாக ஸ்ரீதரன் அவர்கள் கட்சியினுடைய கட்டுப்பாடுகளை மீறி செயற்பட்ட காரணத்தினால அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் கட்சிக்குள் எடுக்கப்பட்ட காரணத்தினால அவர் கட்சிக்குள்ள ஒரு குழப்பமான ஒரு சூழலை ஏற்படுத்தி வருகிறார். இது அவதானித்த கஜேந்திரகுமார் தலைமையிலான முன்னணியினர் ஸ்ரீதரனை அழைத்து, ஏனென்றால் சுமந்திரன் அவர்கள் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இல்லை, அதை பயன்படுத்தி ஸ்ரீதரன் அவர்களோடு நாங்கள் பாராளுமன்றத்தில் ஒன்றாக இணைந்து செயற்படுவோம் என்ற காரணத்தை காட்டி அவர்கள் பேசியிருக்கிறார். அவர்கள் அப்பொழுது பேசும்போது ஸ்ரீதரனோடு தன்னாட்சி, சுயநிர்ணய உரிமை, சுயாட்சி போன்றவற்றை நாங்கள் ஒன்றாக இணைந்து நாங்கள் வற்புறுத்தலாம் என்ற கருத்தை ஸ்ரீதரனுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் அது எப்படி விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழரசு கட்சி ஆகிய மூன்றும் தமிழ் மக்களின் அரசியல் எதிர்காலத்துக்கான தீர்வு சமஷ்டி என்ற அடிப்படையில தான் தேர்தலில் போட்டு வென்றதாகவும், ஆனபடினால எங்களுக்கு மக்கள் ஆணை சமஷ்டி ஆட்சியை நிறுவுவதுதான் என்ற ஆணை மக்களுக்கு கிடைச்சிருக்கிறபடியா நாங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்றாக செயற்படலாம் என்ற கருத்தை அவர் முன்வைச்சு தமிழரசு கட்சியை பேச வரும்படி அவர் கேட்டிருக்கிறார். அவர் இதுல இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்லி இருக்கிறார். அதாவது கடந்த வருடம் இடம்பெற்ற பொது தேர்தலில் தமிழரசு கட்சி போட்டியிட்ட போது சுமந்திரன் அவர்கள் சொன்னார், இந்த அரசாங்கம், அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வருமாக இருந்தால் அந்த அரசாங்கம் 2015-2019 ஆண்டு இடம்பெற்ற ரணில் மைத்திரி ஆட்சி காலத்தில் நாங்கள் ஒரு அரசியல் யாப்பு வரைவு ஒன்றை தயாரிச்சிருந்தோம். அந்த அரசியல் யாப்பு வரைவு முற்றாக முடியவில்லை. நீங்கள் எங்களை தெரிவு செய்தால், அதாவது நீங்கள் தமிழரசு கட்சியை நீங்கள் தெரிவு செய்தால்
நாங்கள் அந்த தியாப்பை முடிவு செய்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனபடியா எங்களை தெரிவு செய்யுங்க. ஆனால் கஜேந்திரகுமார் என்ன அதை விளக்கப்படுத்துறார் என்றால், அவர் சொல்றார், இந்த மாதிரியான அதாவது 2015-19 தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கும் எங்களுக்கு வாய்ப்பு தரும் கொண்டு சுமந்திரன் மட்டும்தான் சொன்னார் என்றும், தேர்தல்ல மற்றவியல் தேர்தலில் அவ்வாறு பேசவில்லை என்றும், சுமந்திரன் தோல்வி அடைஞ்ச படியால் அது மற்றவர்கள் அது பற்றி பேசாதபடியால் அவர்கள் அது ஏற்கேலி என்ற மாதிரியான ஒரு விளக்கத்தை அவர் சொல்லி, அவர் என்ன தமிழ் மக்களுக்கு ஒரு பிள்ளையான விவரத்தை கொடுக்க பார்க்கிறார் என்றால், தமிழ் கட்சியிலே 8 பேர் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறோம். இவியல் ஒரே தேர்தல் விஞ்ஞாபனத்திலாம் வந்தவியல். அதுல சுமந்திரன் தோற்றாரே தவிர மிச்ச பேர் எல்லாரும் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலான் வென்றவர்கள். இவர் என்ன செய்ய பார்க்கிறாருண்டா, சுமந்திரன் தோற்றதால அவர் மற்றவியல் எல்லாம் வேறு ஏதோ தேர்தல் விஞ்ஞாபனத்தில வென்றது போல சொல்லி தமிழரசு கட்சியை பேசுவதற்கு வர சொல்லி கேட்கணும். இதைத்தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். உண்மை, நீங்கள் இந்த பார்வை உண்மையான விடயங்களை தான் நீங்கள் இப்பொழுது கூறியிருக்கின்றீர்கள். நல்லது. இன்று சிறப்பாக அரசியல் ஆய்வுகளத்தில் இணைந்திருக்கும். அரசியல் ஆய்வுகளத்திலே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்று நாங்கள் கூறுவதன் பார்க்க மக்கள் புரிந்துதான் இருக்கின்றார்கள். ஒரு காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னம் போராட்டங்கள் துவங்குவதற்கு முன்னம் நிச்சயமாகவே மக்கள் அரசியல் பக்கங்களை பெரிதாக கவனித்த காலங்கள், அற்றுப்போன காலங்கள். ஆனால் அதன் பின், போராட்டத்தின் பின் இன்று மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். மக்கள் ஆகிய நீங்கள் எதை தெரிவு செய்ய வேண்டும், எது மக்களுக்கான ஒரு நேர்த்தியான பாதையில் பயணிக்கின்றார்கள் என்பது நீங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடிய நிலையில் அங்கு இருக்கின்றீர்கள். புறம்பெய நாடுகளில் இருந்து நாங்கள் இதுகளை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்களுக்குத்தான் அதன் சரியான தகவல்கள், சரியான பார்வைகள் அங்கே உள்ளது. அதனால் தெளிவாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலாவது நீங்கள் ஒரு நல்ல நேர்த்தியான முடிவுகளை எடுங்கள். நாங்கள் தமிழினம் ஒன்றுபட்டு வாழாவிட்டால் எங்களிடம் இருக்கின்ற தற்சமயம் இருக்கின்ற பகுதிகள் கூட போவதற்கான சாத்தியக்கூறுகளும் இன்னும் நாங்கள் நாதியற்றவர்களாக நிற்கின்ற நிலைகளும் வர இருக்கின்றது என்பதுதான் முக்கியமான எங்களுடைய கவலை. இந்த புறம்பெயர் நாட்டில் நிச்சயமாக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றதன் அடிப்படை காரணங்கள் என்னென்னு சொன்னால், நீங்கள் உங்களுக்கு தேவையான வாழ்வியலை பெற்றுக்கொள்வதற்கும் சுதந்திரமாக வாழ்வதற்கும் ஒரு இடம் இல்லை. அதில் நாங்களும் உங்களோடு இணைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று இல்லாமல் இருப்பதால் அனைவரும் நீங்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய காலம் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் ஆய்வுகளத்தில் எங்களோடு சிறப்பாக மிக முதிர்ந்த ஆய்வாளர் ஐயா அவர்கள் இணைந்திருந்து இந்த அரசியல் ஆய்வுகளத்தில் கலந்து கொண்டார். நன்றி ஐயா, நீங்கள் கலந்து சிறப்பித்து. நன்றாக இந்த வாய்ப்பை எனக்கு தந்ததுக்கும் இந்த முக்கியமான காலகட்டத்தில் மக்களோடு உரையாட தந்த வாய்ப்புக்கும் மிகவும் நன்றி. வணக்கம். நன்றி. மீண்டும் நாங்கள் அடுத்த அரசியல் ஆய்வுகளத்திலே நாங்கள் இணைந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு, இன்றைய அரசியல் ஆய்வுகளத்தில் உண்மையிலேயே நாங்கள் பார்க்க வேண்டிய எங்களுக்கு தமிழ் பாகங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இந்த உள்ளூர் சபை தேர்தலை பற்றிய நாங்கள் அதை பற்றிய விடயங்களை ஒரு குறுகிய ஒரு பார்வையாக உரையாடி இருக்கின்றோம். அடுத்தடுத்த அரசியல் ஆய்வுகளங்களில் நாங்கள் இணைந்து கொள்ளும் வரை உங்களுடன் விடைகின்றோம். நன்றி. தமிழ் அரசியல் மட்டுமல்ல, இன்றைக்கு சிங்கள அரசியல்ல என்ன நடந்திருக்கின்றா, உள்ளூராட்சி தேர்தலும் ஒரு அரசியல் போட்டிக்களமாக மாறி இருக்கு. கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிரதேசத்தின் உள்ளூராட்சி சபைகள் இந்த கட்சி போட்டிகளால ஏதாவது பலனடைஞ்சிருக்குதோ, அதிகாரத்துக்கான போட்டி நடந்திருக்கே தவிர அந்த பிரதேசங்களின் அபிவிருத்தி நடைபெற. உள்ளூராட்சி தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு போட்டிக்களமாகத்தான் இருக்க போகிறது. அரசியல் ஆய்வுக்களம். உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவிடும் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் ஆய்வுக்களம்.
அரசியல் ஆய்வுக்களம்.